நிமிஷமே நீதானே தெரியுமா? என்ன மச்சான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? எப்பயுமே நம்ம போற பீச் வேற இடம் தானடா. இப்போ என்ன இது புதுசா இருக்கே? ஏய் அப்பல்லாம் இல்லடா. அங்கேயே போயிட்டு இருந்தோமா. சரி புதுசா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம். சரி ஓகே ஓகே. என்னடா உன் ஆள்கிட்ட பேசுனியா? அதுதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் கேட்டேன். ஏன் செகண்ட் டைம் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? அப்பல்லாம் இல்ல மச்சான் பேசினேன். என்ன மேரேஜ் பண்ற அளவுக்கு போவியா இல்ல எப்படி? ஏய் கண்டிப்பா மேரேஜ் பண்ற அளவுக்கு தான் போவேன். அவள நான் லவ் பண்றதே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான். நல்லா இருந்தா சரி மச்சான். மேரேஜ்க்கு கண்டிப்பா கூப்பிடுவியாடா? டேய் என்னடா இப்படி கேட்ட? என் மேரேஜ்க்கு சைன் போடுற ஃபர்ஸ்ட் ஆளே நீதான்டா. அந்த அளவுக்கு இருக்கா? ஓகே ஓகே. மச்சான் உனக்கு ஏன்டா லவ் பிடிக்கலையா இல்ல லவ் பண்ண தோணலையா? லவ் எனக்கு பிடிக்கும்டா. நான் தான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன்ல லவ் பண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா ஞாபகம் மறதியா? இத்தனை டைம் அந்த கொஸ்டினை கேக்குற? இல்லடா அது தோணுது. அதனால கேட்டேன். இல்ல நீ எது பேசினாலுமே ஒரு கிளாரிட்டியாவே பேச மாட்றல்ல. அதனால அப்படி கேட்டேன். சரி, சரி. ஓகே, ஓகே. நான் தான் எத்தன முறை சொன்னாலும், அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நான் லவ் பண்ற பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கணும். பட் இதுவரைக்குமே அந்த மாரி ஒரு பெர்சன் என் மனசுக்கு புடிச்ச பெர்சன் கிடைக்கல. கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன், மீட் பண்ணுவேன். அப்ப நான் என் லவ்வ அந்த பொண்ணுகிட்ட சொல்லப் போறேன். அவ்வளோதான். சரி ஓகே. ஜாப் என்ன பண்ண போற? மச்சான், எனக்கு புடிச்ச லைஃப் வந்து எனக்கு இப்போ தான் அமைய போகுது. ஸோ, ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஆனா, அது கொஞ்சம் நெறைய செலவாகும்ல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான்டா ஏதாவது முடிவு பண்ணணும். சரி ஓகேடா. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? எங்க அம்மா எதுவா இருந்தாலும் உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அவங்களும் வேலைக்கு போறாங்கடா. எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் இப்போ நான் வேலைக்கு போனா தான் அவங்கள பார்த்துக்க முடியும். பட் உனக்கு அப்படி இல்லல்லடா. உங்க வீட்ல என்ன? உங்க வீட்ல எல்லாரும் செட்டில் பண்ணிட்டாங்க உன்ன. அதனால உனக்கு கவலை இல்ல. நீ சும்மாவே வீட்ல இருந்தாலே போதும். மச்சான், அது எங்க வீட்ல எனக்கு செட்டில் பண்ணாங்களே தவிர, நான் வந்து இன்னும் செட்டில் ஆகலையே! இப்போ நான் லவ் பண்ற பொண்ண நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவள நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அப்ப நான் தானே அவள ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா கிட்ட போயிட்டு, "எனக்கு இவ்ளோ வேணும்மா அமௌண்ட்டு" அப்படின்னு கேட்க முடியுமா? அப்புறம் எங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா எனக்கு இந்த மாரி இந்த லேண்ட் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்க முடியுமா? அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. அவங்க பிரிச்சு தர்றது பிரிச்சு தரட்டும். நான் வந்து பெருசா இது பண்ணிக்க போறதெல்லாம் இல்ல. நான் என்னோட சம்பளத்த வச்சு, நான் என் பொண்டாட்டிய நான் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன நம்பி வரவ, நான் அவள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்ல. எனக்காக அவ ஃபேமிலிய அவ விட்டுட்டு வரா. அப்டின்னா அவள நான் எவ்ளோ ஒரு ஹேப்பியா பார்த்துக்கணும். அவள நான் எவ்ளோ அன்பா பார்த்துக்கணும்ல. அதுக்காகவே நான் வேலைக்கு போயிட்டு அவள நான் பத்திரமா பார்த்துப்பேன். டேய் பிரின்ஸு, மச்சான் நீயாடா இப்படி பேசுற? இவ்ளோ நாள் எங்கடா அந்த ரோமியோ போயிருந்தான்? உனக்குள்ளயும் ஒரு ரோமியோ இருக்கான் போல. டேய் கலாய்க்காதடா. பின்ன என்னடா எப்பயுமே நீ இந்த மாதிரி பேசுனதே இல்லையே. இப்ப புதுசா இருக்கு. ஒரு வேளை ஏதாவது பொண்ண பாத்துட்டியோ? ஏய் அப்படிலாம் இல்ல மச்சான். நான் அந்த மாதிரி பொண்ணு பார்த்திருந்தா உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பனா? அப்படிலாம் இல்ல. சரி சரி என்னமோ சொல்ற. உண்மையாலுமே நம்புடா. சரிடா சரிடா. எனக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு பொண்ண நான் பார்க்கல. மீட் பண்ணல. ஆனா அப்படிலாம் தோணுது. பாப்போம். எனக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பா. கண்டிப்பா கண்டிப்பா இருப்பா. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல. சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. பட் ஏதோ ஒரு ஃபீல். அந்த பொண்ணு ஏதோ என் பக்கத்துல இருக்கிற மாரியே இருக்கு. என்னது? டேய் பாத்துடா. உன் பக்கத்துல நான் தான்டா இருக்கேன். திடீர்னு என்னலாம் சொல்லிடாத. எனக்கு வேற பயமா இருக்குடா. நான் இப்பதான் கம்மிட் ஆனேன். ஏய் ஏய் பொறு மச்சான். அந்த அளவுக்கு நான் பேட் பாய்லாம் இல்ல. அதே மாதிரி நான் கேவும் இல்ல. ஓகே? அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. டேய் என்னடா? நான் ஒரு பொண்ணுன்னு எவ்ளோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி விடு மச்சான், விடு மச்சான். சும்மா உன்ன வம்பு இழுத்து பார்த்தேன்டா. சரி அதெல்லாம் ஓகே. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தல்ல? ஓகேடா. இப்போ ஓகேவா தான் இருக்காங்க.
இப்ப கொஞ்சம் பரவாயில்லடா. ஏன்டா அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு? நீ போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல எதுவும் பார்க்கலையா? நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க. என்ன எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, அவங்கள வேலைக்கு போகாதன்னு சொல்றேன். ஆனா அவங்க அத கேட்டுக்கவே மாட்றாங்க. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு மச்சான். டேய் கஷ்டப்படாதடா. எல்லாம் பார்த்துக்கலாம். நீ ஃபீல் பண்ணாத. இங்க பாரு மச்சான், எல்லாமே சரியாயிடும். எல்லாம் இப்படியே இருக்காதுடா. சரி ஓகேவா? உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்ன கேளு. யாரு உன்னையா? ஆமாண்டா, என்னகிட்ட தான் கேட்க சொல்றேன். இல்ல, நீயே இப்பதான் படிச்சு முடிச்சிருக்க. உங்க வீட்ல குடுக்குற அமௌண்ட்டையும் நீ வாங்க மாட்ற. அப்புறம் எப்படி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? டேய், என்கிட்ட படிப்பு இருக்கு. நான் வேலைக்கு போமாட்டேன்? இப்போதைக்கு நீ போமாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா அப்படி சொல்ட்ட? நீ தான் லவ் மூடுல சுத்துறியே. டேய், லவ் பண்றேன். என்னது? எனக்கு தெரியாம எப்ப மச்சான் பொண்ண பார்த்த? டேய், 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 இருடா, இருடா. லவ் பண்றேன்னு அப்படி சொல்லல. லவ் பண்ணுவேன். ஓகே. ஆனா இப்போ இல்ல. என்னடா ஒன்னும் புரியலையே. தடுமாறுறியே. ஒன்னும் சரியில்லையே இது. ஏய் மச்சான், உண்மைய தான்டா சொல்றேன். உண்மையாவே எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லடா. சரி ஓகே நம்புறேன். சரிடா, வேற ஏதாவது பேசுற மாரி இருக்கா? இல்ல ரொம்ப நேரம் ஆன மாரி இருக்குது நம்ம இங்க வந்து. அதான் கேக்குறேன். இல்லடா, இந்த இடம்லாம் வந்தனா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லாத மாரியே ஒரு ஃபீல். அதனால தான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். சரி ஓகேடா, ஓகேடா. உனக்கு எப்போ நார்மல் ஆகுறியோ அப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகே? நான் இருக்கேன் மச்சான் உனக்கு. உன் ஃப்ரெண்டா. நிஜமாவா? அப்ப இத்தன வருஷம் உன் கூட அப்படிதானடா இருக்கேன். சரி, சரி. ஓகே, ஓகே. என்னன்னு தெரியலடா. எல்லாருமே இருந்தும், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட இல்லாத மாரியே இருக்கு. என்னது? அது அது எப்படி தெரியுமா? அது வந்து என்ன திரும்பிட்டான்? ஃப்ளாஷ்பேக் ஏதாவது சொல்லப் போறானோ? நமக்கு தெரியாம அவன் லைஃப்ல ஒரு பொண்ணா? இவன் லைஃப்ல பொண்ணுன்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருந்தும் என்ன பண்றான்? புரியலையே. சரி கேப்போம். இப்ப எதுக்குடா திரும்பி நிக்கிற? ஏதாவது ஃப்ளாஷ்பேக்கா மச்சான்? அப்பல்லாம் இல்ல மச்சான். அது ஒரு ஃபீல். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லு மச்சான். எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்டா. கனவுன்றது எல்லாருக்குமே வர்றதுதான். அது என்ன புதுசா உனக்கு மட்டும் வருதா என்ன? இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே போதும். ரொம்ப கலாய்க்காத. சொல்ற கதைய மட்டும் கேளு. சரி சொல்லுடா. நீ என்ன சொல்றன்னு நானும் கேக்குறேன். புதுசா ஏதாவது ட்ரீம் சொல்லப் போறியா? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சரி ஓகே, ஓகே சொல்லு. இல்ல மச்சான். இப்பல்லாம் ஒரு கனவு வருது. கனவுல ஒரு பொண்ணு. என்னது கனவுல பொண்ணா? டேய்! ஒருவேள விஜய் படம் ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டியாடா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல அவர் படத்துல தான் அந்த சாங் ஒண்ணு வருமே, "வண்ண நிலவே வண்ண நிலவேன்னு" சொல்லிட்டு. ஒருவேள அத ஏதாவது மூவி பார்த்துட்டு வந்துட்டியோ? அவர் கனவுலயும் ஒரு பொண்ணு அடிக்கடி வரும்ல? டேய் மச்சான்! என்ன ரொம்ப சோதிக்கிறடா நீ. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தா, என்ன இப்படி போட்டு கலாய்க்கிற. நீ தானே மச்சான் எனக்கு இருக்க. உன்கிட்ட மட்டும் தானடா நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். நீயும் இப்படி கலாய்க்கிறல்ல? இல்லடா, அந்த சாங்லாம் வரும்ல, அதனால நான் கேட்டேன். ஒருவேள உன் கனவுலயும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வருதோ? மச்சான், கனவுல பொண்ணு அழகா இருந்துச்சா? பொண்ணுக்கு இடுப்புல மச்சம் இருந்துச்சா? அப்புறம் அந்த பொண்ணு ஃபேஸ காட்டல தான? குடுகுடுன்னு ஓடி ஓடி தானே வந்தது? ஏய் என்னடா? நான் எவ்ளோ ஒரு ஆசையா சொல்ல வந்தேன். அதுவும் என்னோட ட்ரீம் கேர்ள்ரா. இப்படி என்ன கலாய்ச்சிட்டு இருக்கியேடா? சரி, சரி அத விடு. அந்த பொண்ணுக்கு மச்சம் இருந்துச்சா? சொல்லு, சொல்லு மச்சான். அந்த பொண்ணுக்கு மச்சம் இருந்துச்சு தான? டேய் ரொம்ப ஓட்டாதடா. ஏய் சொல்லுடா. அந்த பொண்ணு ஃபேஸ காட்டவே இல்ல தான? அந்த பொண்ணு ஃபேஸ காட்டாம துப்பட்டாவ போட்டுன்னு தான போச்சு. ஃபேஸ கடைசி வரைக்கும் காட்டல தான மச்சான்? டேய் போதும்டா. உன்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும். நான் எவ்ளோ சீரியஸா உன்கிட்ட சொல்ல வந்தேன். போடா லூசு. டேய் நில்லுடா. நானும் வரேன் மச்சான் நில்லு. நீ ஒன்னும் வரவே தேவையில்ல. டேய் சொன்னா கேளுடா நில்லுடா நானும் வரேன். ஏய் நீ வராத போடா. மச்சான் மச்சான் நில்லுடா. ஐயையோ போயிட்டானே. மச்சான் ரொம்ப சீரியஸா பேச வந்தானோ? ச்சே நான் தான் ரொம்ப அவன கலாய்ச்சு விட்டுட்டேன். சரி போவோம். பின்னாடியே போய் அந்த கதை என்னதான் ஆச்சுன்னு கேட்போம்.